செத்தே தள்ளி நின்னான தாயே 4 பேரும். நான் எதுல நின்னு பேசியது? அந்த ஆள நீங்க இருக்க சைஸுக்கு எதுல நின்னாலும் இடம் பத்தாது. பாத்தியாட்டி கொழுப்ப மாரிமுத்தனுக்கு எப்போதுமே கிண்டல் தான். நல்லா கிண்டுனாவ. செத்தே தள்ளி நில்லுங்கம்மா, நான் தானம்மா ஸ்டேஜ்ல நின்னு பேச போறேன். நீங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டே நில்லுங்க. வாங்கின காசுக்கு 5 நிமிஷம் தான் இதுல நிக்க முடியும். நான் சொல்றத சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அதாவது என்னன்னா, அங்க எதுக்கு கூட்டம் போட்டிருக்கோம்னா, எதுக்கு இப்படி கூட்டம் போட்டிருக்கோம்னா, அழகிகள் போட்டி நடைபெறுது. நம்ம ஊர் அழகிகள் எல்லாம் அவங்க அவங்க நடை உடை பாவனைகள் எல்லாம் விவரித்து சொல்லி யார் அழகி என்று நிரூபிப்பார்கள். எம்மாடியா எம்மா, இழுத்து இழுத்து பேசியதுக்குள்ள மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போகும் போலுக்க. இவரை யாருக்கோ கூட்டிட்டு வந்தது, வேற நல்ல ஆளே கிடைக்கலையா? நம்ம கொடுத்த 50 ரூபாய்க்கு இவர் தான் கிடைச்சாரு. சேர்த்து சட்டங்கட்டம் நல்ல ஓடிட போறாரு. இப்போது என்னவென்றால், தன்னை சின்ன பிள்ளை என்று நினைத்து அலங்கரித்து கொண்டு வந்துள்ள நம்முடைய ஊர் அழகிகள் அனைவரும் வந்து தங்களுடைய திறமைகளை எடுத்துரைப்பார்கள். பேசியதுக்கு கூப்பிட்டாவோ அப்புறம் மைக்கு அவியிலே வச்சுக்கிறியாவ. ஆத்தே, மைக்கு வேணும்னா மைக்கு வேணும்னு கேட்காண்டியதானே. அகராதி பிடிச்சவளுவ 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இவ்வளவு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு. இன்னாதாயி மைக்கு பேசு. அது அந்த பயம் இருக்கட்டு. அப்படி நீங்களா முடிவெடுத்து மைக்க தாங்க. சரியம்மா சரி, பேச வந்ததை பேசு, மறந்துட போகுது. Actually, my saree is designer in foreign. My jewelry is designer in New Zealand. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிச்சு. இப்ப என்ன வாய் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு போகுது. திருவிழா கூட்டத்துல திருடிட்டு வந்து போட்டு டிசைனரின் ஃபாரினா. அடுத்து என்னது சொல்லியாவன்னு பாப்போம். அதான் வரலெல்லாம் விட்டுறாண்டியதானே. தென்னு தென்னுன்னு தென்னிக்கிட்டு இருக்காவ. என் கையில கிடைக்கிற ரிங் இவ்வளவு நேரம் எல்லாரும் பாத்திருப்பீங்க. அது யூஎஸ்ல உள்ள எங்க பெரியம்மா தந்தது. ரொம்ப சூப்பர் டிசைன். தமிழ்ல பேசினாலும் வாய் கோணிக்கிட்டு தான் போகுது. போ, வாசியில வாங்கின பொருளுக்கு இந்த ஆட்டமா? என் பொருட்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். மத்த ஃப்ரெண்ட்ஸும் பேச வேண்டி இருக்கிறதுனால நான் இத்துடன் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அப்படியா? சீக்கிரம் முடிச்சிட்டு அவளை. அங்க சொல்லியதுக்கு ஒண்ணும் இல்ல பாத்துக்கிடுங்க. அதான் இருந்தாலும் முடிக்கால்வ. இல்லைன்னா மைக்கு இப்போ தருவாள்வளாக்கும். அடுத்ததாக பேச வருவது ரோஸ் பவுடர் ரோஹிணி. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அந்தால போயிடாண்டியதானே. பிறகு என்னத்துக்கு வந்து நிக்காவ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, என்னோட சாரி சரிகை வந்து தங்கத்தால செஞ்சது. சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. போன வாரத்து சந்தையில வாங்கினது. என்னம்மாம்மா, போட்டி முடிகிறதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக் வராம நல்லபடியா வீட்டுக்கு போனா சரி. வீட்டிலிருந்து திடீரென அழைப்பு வந்ததால் செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. நான் தான் வீட்டுக்கு எப்போ போவேனோ தெரியல. அடுத்ததாக உருட்ட வருவது பேச வருவது மகேஷ் மச்சினிச்சி மஞ்சுளா. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறத கேட்டு நீங்கெல்லாம் இப்ப ஷாக் ஆக போறீங்க. ஏற்கனவே ஷாக்குல தான் இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து சாவாம இருந்தா சரி. நீ என்னத்த உருட்ட போறியோ? எல்லாரும் அவங்கவுங்க ஜுவல்ஸ் பத்தி பேசினாங்க. நான் என்னோட ஜுவல்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட ஷைனி ப்ரௌனி ஹேர் பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த ப்ரௌனி ஹேர் பண்றதுக்கு நான் மாசம் 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பெரிய உருட்டாதான் இருக்கு. எதுக்கும் தள்ளியே நிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், என் ஹேர் மத்தவங்களோட ஹேர் மாதிரி எல்லாம் இருக்காது. ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலவே இதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றேன். அது சரி, மத்தவங்க முடி மாதிரி எப்படி இருக்கும்? ஏன்னா இது கடையில வாங்கினா டோப்பா முடிதானே. அடடே பூங்கோதக்க, அங்கேயே எந்திரிச்சு வந்துட்டீங்களா? உருட்டு தாங்காம தான் யாரும் மண்டையை போட்டுற கூடாதுன்னு இங்கே எந்திரிச்சு வந்துட்டாங்க போல. பூங்கோதை நல்ல தமிழ் பேரு. இவங்க நல்ல உண்மை பேசுவாங்கன்னு நினைக்கேன். ஆமாட்டி,
எத்தனை மணி நேரம் காத்திருக்க? வீட்டுல வேலை கிடக்கட்டி, பாத்திரம் பானைச்சட்டி எல்லாம் வளர்க்க வேண்டியது இருக்கு. நீ 50 ரூபா தருவான்னு நம்பி இதுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இந்த அக்கா வேற எல்லாத்தையும் வெளியே சொல்லி உடைச்சிரும் போலயே. அப்படியாக்கா? சரி சரி. சீக்கிரம் பேசிட்டு வாங்க, பார்த்து பேசுங்க சொல்லி தந்தத. சரிட்டி, நீ நவுளு. நிறைய சொல்லி தந்தாலும் ஆனா ஒன்னும் ஞாபகத்துல இல்லையா, மறந்து போச்சே விட்ட பேசினதுல. இப்ப நான் உங்ககிட்ட என்ன பேச போறேன்? கண்ணுல போடுவோம் பாருங்க மையி, அது நான் 1000 ரூபாய்க்கு வாங்குறேன் பாத்துடுங்க. 1000 ரூபாய். எப்பே கண்ணுல போடியது ஐப்ரோ பென்சில்னு கூட சொல்ல தெரியல. இவிய 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியாவ. இத நாங்க நம்பணும். நீ உருட்டுதாயி, நல்லா உருட்டுவோம். நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பா. வேற என்னது? என் வளையல் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு கற்களும் வைர கற்கள். 1 கோடி இருக்கும். 1 கோடியப்பே 1 கோடி. நல்ல சினிமா பாக்குற ஆன்டி போலுக்கு. இவ்வளவு போற போக்க பார்த்தா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய்கிட மாட்டோம். இது சரிப்பட்டு வராது. இத்துடன் இந்த அழகி போட்டி நிறைவடைந்தது. மீண்டும் ஒரு போட்டியில் சந்திப்போம். என்ன மாதிரி முட்டனே, சொல்லாம கொள்ளாம நீங்களே முடிச்சிட்டியே. நீங்க தந்த 50 ரூபாய தாண்டியே உழைச்சாச்சு. போதும் போதும், முடிப்போம், வீட்டுக்கு போவோம். ஆமாண்ணே, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நானும் 50 ரூபாய்க்கு மேலேயே உழைச்சிட்டேன். போவோம் வீட்டுக்கு. பானை கட்டியாவது விளக்கி வைக்கலாம். மாறி முட்டணும், கொஞ்சம் கீழே குனிங்க. இந்த குட்டை காப்பிடி எதுக்கு நம்மள குனிய சொல்லியாவன்னு தெரியலையே. என்ன சொல்லுங்க? அது ஒண்ணும் இல்லண்ணே, நான் உங்களுக்கு காசு தண்ணி பாத்தீங்களா, அந்த காசுக்கு நான் தான் வின்னர்னு சொல்லிட்டு போங்கண்ணே. நீங்க தந்த 50 ரூபா காசுக்கெல்லாம் என் மூளை வேலை செய்யாது. என்ன சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்க. இது கூடவா சொல்லி தரணும்? ஹேருக்கே எவ்வளவு செலவு பண்றவ, அதே ஜுவல்ஸுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாவ அப்படின்னு சும்மா உருட்டி விடுங்கண்ணே. எனக்கு வந்த சோதனைய பாத்தியலா? இவியலே வின்னருன்னு இவியலே சொல்லியாவ. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, வெட்டி தூர போடிய முடிக்கே இவ்வளவு செலவு பண்ணியாவன்னா அவிய பிறகு ஜுவல்ஸுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணுவாவ. அதனால இந்த அழகி போட்டியின் முடிவு மஞ்சுளா வெற்றி. கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பட்டம் வாங்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம். பிளான் பண்ணியே தொப்பியும் கண்ணாடியும் கொண்டு வந்துட்டாவோ போலுக்கு. இந்த மானங்கட்ட பொழப்புக்கு எதுக்கு மஞ்சையும் வெள்ளையுமா அலையாவ? ஐயோ ஐயோ.